வணக்கம் நேயர்களே, தந்தையின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தொகுப்பில் உங்களுடன் இணைவது நான் பார்த்திபன் சின்னசாமி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களையும் ஆயுர்வேதத்தையும் அவ்வளவு எளிதில் பிரிக்க முடியாது. நம்ம வாழ்வியலோட இரண்டரை கலந்திருக்கிறது ஆயுர்வேதம். இதுக்காக இமயமலைக்கு போயோ இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைக்கு போயோ மூலிகை பறிச்சுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்களா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் வேணாம். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்களை வச்சே பார்க்கக்கூடிய கைவைத்தியம் கூட அதற்கு ஒரு சான்று. லைட்டாக தொண்டை பொறுமுனா கூட பாலில் மஞ்சளையும் மிளகையும் போட்டு குடி, நீ குழந்தையா இருக்கச்சு அதான் கொடுத்தேன் அப்படின்ட்டு நம்ம பாட்டிக்கால கைவைத்தியங்கள் பல குடும்பங்களில் இன்னும் தொன்று தொட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த அளவுக்கு காலங்காலமாக நம்பிக்கையையும் நன்மதிப்பையும் பெற்றது ஆயுர்வேத மருத்துவம். ஆனால் இந்த நம்பிக்கையை தங்களுக்கு சாதகமாக மாற்றி போலியான வாக்குறுதிகளை சிலர் கொடுக்கும்போது தான் இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ரொம்ப பெரியதாக இருக்கிறது. ஒரு தெருமுனையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சித்த மருத்துவ கிளினிக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர், சித்த மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சரோ சொன்ன சில வாக்குறுதிகள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த மருத்துவர் கண்ணீர் விட்டு அழுது அதுக்கு மன்னிப்பு கோரி அது விசாரணை கமிட்டி முன்னாடி போய் நின்று இதெல்லாம் அவ்வளவு எளிதில் நம்ம மறக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மருத்துவருக்கே இந்த அளவுக்கு சிக்கல்கள் இதனால் ஏற்படுகிறது, இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னா பதஞ்சலி மாதிரியான ஒரு பிராண்ட், 1000 கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பார்க்கக்கூடிய ஒரு பிராண்ட், அவங்க இந்த மாதிரி போலியான வாக்குறுதிகள் கொடுக்கும் போது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு ஆயுர்வேத பொருட்கள் தயாரிக்கக்கூடிய பிராண்ட் அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்ற ஃபர்ஸ்ட் பிராண்ட் எதுன்னு பார்த்தீங்களன்னா பதஞ்சலி தான். அந்த அளவுக்கு பல லட்சங்களை செலவு பண்ணி பல கோடிகளை செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி பயங்கரமான ஒரு ரீச்சையும் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் பதஞ்சலி. ஆனால் இந்த பதஞ்சலியோடைய நிறுவனர் பாபா ராம்தேவ் மற்றும் MD ஆச்சாரியா பாலகிருஷ்ணா 2 பேரும் உச்சநீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். எதற்காக இந்த மன்னிப்பு கோரப்பட்டிருக்கிறது? 1 இல்லை 2 இல்லை, அவங்களுடைய 14 ப்ராடக்ட்டுகள் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து விளம்பரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்டத்திற்கு புறம்பானது என்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் விளைவாக நீதிமன்றம் கடுமை காட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு கடுமை காட்டினாங்க தெரியுமா? ஏப்ரல் மாதம் இந்த வழக்கு விசாரணை நடந்தபோது நீதிபதிகள் சொன்னாங்க, we will rip you apart. தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா உங்களை கிழிச்சு தொங்க விட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு காட்டமான ஒரு விமர்சனம் நீதிபதிகள் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டது. ஏன்னா இந்த போலி ப்ராடக்ட்டுகள் அதன் விளம்பரங்கள் ஏற்படுத்திய தாக்கம் அந்த அளவுக்கு மோசமானவை. அதனால தான் இன்னைக்கு பதஞ்சலியோட பிராண்ட் இந்த அளவுக்கு பேர் அடிவாங்கியிருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான மோசடி விவகாரங்கள்லாம் எழும்போது இதுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்கறது யாருன்னு பார்க்கும்போது எப்பயுமே தமிழகம் தான் இருக்குது. இது நீட் விவகாரத்திலையும் நாம பார்த்தோம், இப்போ பதஞ்சலி விவகாரத்திலையும் இதான் நடந்தது. கொரோனா ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஆகஸ்ட் 2020 இது சம்பந்தமான ஒரு வழக்கு இங்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. என்னன்னா, கொரோனாவுக்கு நாங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் அப்படின்ட்டு கொரோனில் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க பதஞ்சலி நிறுவனம் தரப்புல இருந்து. ஆனால் கொரோனில் அப்படின்ற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கிறது. ஒரு ரெஜிஸ்ட்ரியில் அவங்களுக்கான பேரை செக் பண்ணாலே இந்த பேர் ஆல்ரெடி வேற ஒருத்தர் உபயோகப்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அதை கூட நீங்கள் பண்ணலையா அப்படின்ட்டு நீதிமன்றம் சாட்டையடி கேள்விகளை கேட்டது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கொரோனில் ப்ராடக்டை நாங்கள் பார்க்கும்போது கொரோனாவுக்கு எதிரான மருந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தா இது சாதாரண சளி ஜலதோஷத்திற்கு எதிரான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கஷாயமாக தானே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி 10 லட்சம் ரூபாய் அபராதமும் போட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட். எப்போ? ஆகஸ்ட் 2020. ஆனாலும் பதஞ்சலி அசரல. தமிழ்நாடு இல்லைன்னா என்ன, அதான் அந்த ஆட்டோக்கார தம்பி இருக்காரு இல்லைன்ட்டு வட மாநிலங்களில் ஃபுல் ஃபிளட்ஜ்டாக தங்களுடைய ப்ராடக்ட்டுகளை லான்ச் பண்ணாங்க பதஞ்சலி நிறுவனத்தார். பிப்ரவரி 2021 கொரோனா உச்சக்கட்டத்தில் போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். தடுப்பூசி யாருக்கு கிடைக்கும், கிடைக்காது, அதனுடைய செயல்திறன் என்ன, நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும், என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்லாம் விவாதம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசின், அது மட்டும் இல்ல உலக சுகாதார நிறுவனமான WHO அங்கீகரிச்ச மருந்துன்ட்டு பிப்ரவரி 2021 ஒரு பெரிய லான்ச் ப்ரோக்ராமை ஒன்று நடத்துறாங்க. அதுல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷ்வர்தனும் கலந்து கொள்கிறார். அதனாலவே கூடுதல் புகழ் வெளிச்சம் இந்த கொரோனில் மருந்துகள் மீது பாய்ச்சப்படுகிறது. அதனாலவே வட மாநிலங்களில் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ், கொரோனாவுக்கு எதிரான மருந்து பதஞ்சலியில் கிடைக்குது அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு பிஸ்னஸை பதஞ்சலி நிறுவனம் பார்த்தது. கொரோனா மட்டும் இல்லை, உங்களுக்கு கல்லீரல்ல பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கா, உடல் எடையால நீங்க அவதிப்படுகிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரும் விதமாக பல்வேறு ப்ராடக்ட்டுகளை பதஞ்சலி நிறுவனத்தார் விற்றுக்கொண்டே இருந்தார்கள் ஆயுர்வேதம் அப்படின்ற அடிப்படையில். ஆனால் அதில் 14 ப்ராடக்ட்டுகள், இது சம்பந்தப்பட்ட 14 ப்ராடக்ட்டுகள் எந்த செயல்திறனும் அற்றவை என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதால் தான் இந்த வழக்கு இந்த அளவுக்கு பூதாகரமானது. இந்த லான்ச் ஈவென்ட் நடந்ததுக்கு பிறகுதான் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாங்க.
கொரோனா மாதிரியான ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லது தொடங்கி சர்க்கரை வியாதி உள்ளிட்ட மற்ற நோய்களுக்கும் குணப்படுத்துவதாக போலியாக விளம்பரம் செய்கிறார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தரப்புல இருந்து வழக்கானது பதிவு செய்யப்படுறது. அதுக்கு இவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, நாங்க தரமான மருந்து, நோயை குணமாக்கக்கூடிய மருந்து தான், இது WHO அங்கீகாரம் பெற்ற மருந்துலாம் பதில் சொல்றாங்க. இந்த விஷயம் WHO தெரியுமான்னு IMA பதில் கேட்கிற அளவுக்கு என்ன நடந்ததுன்னா, WHO இதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. நாங்க இந்தியாவில இருந்து எந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்டுக்கும் எந்த ஒரு அங்கீகாரமும் தரல, குறிப்பா கொரோனாவுக்கு எதிராக எந்த ஒரு அங்கீகாரமும் எந்த மருந்துக்கும் தரல அப்படின்னு தங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. உலக சுகாதார நிறுவனம் இதோட நிக்கல, பதஞ்சலியோட கூற்றுகள் பொய்ன்னு சொன்னதோட அந்த விழாவில் கலந்துகிட்ட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷ்வர்தனிடமும் விளக்கம் கேட்டிருந்தது. ஒரு மருத்துவரான நீங்களே இந்த மாதிரியான போலியான கூற்றுகள் தரக்கூடிய நிறுவனத்திலுடைய அந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளலாமா என்று அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. இதன் பிறகுதான் பதஞ்சலி நிறுவனமும் பாபா ராம்தேவும் இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். அலோபதி மருத்துவம் வருஷ கணக்கில் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் வாய்ச்சவடால் விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து இந்திய மருத்துவக் கழகம் IMA தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. இந்த மாதிரி போலியான விளம்பரங்கள் அனுப்புறீங்க, இது தப்பு, இது பல மக்களை பாதிக்குது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதற்கு பதில் இவங்க இன்னொரு ஆட விடுறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னாக்க, உங்களையும் உங்களுடைய உடல் நலத்தையும் இந்த கலாச்சாரத்தையும் அலோபதி மருத்துவர்களிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரியான விளம்பரங்கள் பதஞ்சலி தரப்புல இருந்து அதிக அளவில் அங்கு பகிரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து IMA மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் கடந்த 2023 நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை பதஞ்சலிக்கு வழங்கியது. ஒரு பொறுப்பான நிறுவனமா இருந்துகிட்டு இந்த மாதிரி போலியான வாக்குறுதிகளை எப்படி தரலாம், உங்களை நம்பி இத்தனை பேர் இருக்கும்போது, இத்தனை மக்கள் பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்களை நீங்க எப்படி விளம்பரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த விளம்பரங்களை தடுத்து நிறுத்த வேண்டும், உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தல் வழங்குது. ஆனா செய்தார்களா பதஞ்சலி நிறுவனத்தினர்? இல்ல, அந்த விளம்பரங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. பதஞ்சலியின் இந்த போலியான வாக்குறுதிகள் கொண்ட விளம்பரங்கள் தொடர்ந்து வருகிறது அப்படின்ற விஷயம் உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட மீண்டும் பதஞ்சலியின் பாபா ராம்தேவ் மற்றும் ஆச்சாரிய பாலகிருஷ்ணா 2 பேரையும் லெஃப்ட் ரைட் வாங்குச்சு உச்சநீதிமன்றம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், இதுக்கு நீங்க உரிய பதில் கூட தராம எப்படி நீங்க பொறுப்பற்ற முறையில் விளம்பரங்களை தொடரலாம் என்று தொடர்ந்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பினாங்க. ஆனால் இதற்குமே பதஞ்சலி நிறுவனத்திடமிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்து தான் உங்களுடைய இந்த கூற்றுகள் பொய் என்பதையும் உங்களுடைய மன்னிப்பையும் எந்த அளவுக்கு உங்கள் பிராண்டை விளம்பரப்படுத்துறதுக்கு நீங்கள் செலவு பண்ணீங்களோ அதே அளவுக்கு செய்தித்தாள்களில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். அதனைத் தொடர்ந்து தான் கிட்டத்தட்ட 67 செய்தித்தாள்களில் பதஞ்சலி தங்களுடைய நிறுவனம் சார்ந்த இந்த ப்ராடக்ட்கள், குறிப்பாக கொரோனா காலத்தில் பலதரப்பட்ட மக்களும் நம்பிக்கையுடன் வாங்கி, ஆயுர்வேதத்தின் மீது இருந்த நம்பிக்கை, பதஞ்சலின்ற பிராண்ட் மேல இருந்த நம்பிக்கையின் காரணமாக வாங்கி பயன்படுத்திய இந்த மருந்தால எந்த பயனும் இல்லை அப்படின்றதெல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய இந்த விசாரணையின் மூலமாக தான் பட்டவர்த்தனமானது. இதற்கு தான் அவங்க இந்த விளம்பரத்தில் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டும் வந்தார்கள். அந்த மன்னிப்பு சம்பந்தமான விசாரணை கடந்த ஏப்ரல் மாதத்தில் நடந்தபோது தான் we will rip you apart என்ற கடுமையான ஒரு வாசகத்தை பயன்படுத்தியது சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு நீதி அரசர்களை கோபப்படுத்தியது பதஞ்சலி நிறுவனமும் அவர்களுடைய இந்த ப்ராடக்ட்டுகளும். இதை லேட்டாக ரியலைஸ் பண்ண உத்தரகண்ட் மாநிலத்தில் தான் இதோட உற்பத்தி மையங்கள் இருக்கிறது. அதன் பிறகு அவங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி அந்த 14 ப்ராடக்ட்டுகளுக்கு, கொரோனாவில் உள்ளிட்ட 14 ப்ராடக்ட்டுகளுக்கு தடை விதிக்கிறார்கள். இந்த இடத்துல தான் மத்திய அரசு நோக்கி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருந்தது. இந்த மாதிரியான போலியான வாக்குறுதிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க தான் பிரிவு 170 ஒன்று இருக்கே சட்டத்தில், அதை ஏன் ஒமிட் பண்ணீங்க, அதை ஏன் நீக்கினீங்கன்ட்டு மத்திய ஆயுஷ் துறையிடம் கேள்வி எழுப்பியது உச்சநீதிமன்றம். அப்போதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே பல மக்களுக்கும் தெரிய வந்தது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இத்தனை நம்பிக்கைகளை சம்பாதித்து, இத்தனை காலகட்டமாக சம்பாதித்த ஒரு பிராண்ட், அவங்களுடைய இத்தனை ப்ராடக்ட்டுகள் இன்று விற்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் தடை வழங்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளும் அதற்கு தற்போது இவங்க தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்ட அந்த மன்னிப்பும் அவங்க 2 பேருக்கும் சார்ட் அவுட் ஆயிக்கலாம். ஆனால் இதனை நம்பிய மக்களுடைய நிலை என்ன? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுர்வேதத்தையும் நம்ம வாழ்க்கையும் அவ்வளவு எளிதில் பிரித்து விட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை அந்த மருத்துவம் மேலே நம்ம வச்சிருக்கோம். அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அதை பயன்படுத்த வேண்டும், உபயோகித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதலும் மக்களுக்கு அவசியமாகிறது. அதே மாதிரி எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக நாம் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு படிப்பினையும் இது கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கத்தாழஜல் அப்படின்னு ஒன்று விற்கிறாங்க, பச்சை கலரில் விற்கிறாங்க. கத்தாழஜல் எப்படிங்க பச்சை கலரில் இருக்க முடியும்? செயற்கை நிறமூட்டிகள் சேர்க்காமல் அந்த கலர் எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்கறதையும் சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது.
இந்த மாதிரியான கேள்விகள் நமக்குள் எழ வேண்டியது அவசியம். அந்த கேள்விகள் எழும்போது தான் இந்த சுய பரிசோதனையின் மூலமாக தான் நமக்கு விழிப்புணர்வும் ஏற்படும். ஸோ சிந்தித்து செயல்படுவோம். நம்முடைய உடலே கோவில் மாதிரி தான். என்ன மருந்தை எதுக்காக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத நாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றது தான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் உணர்த்தி கொண்டே வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.